ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கொலஸ்ட்ரால் அளவு குறையணுமா, இந்த உணவுகள் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக். அதாவது என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், என்னென்ன நம்ம சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கொலஸ்ட்ரால் அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நொறுக்கு தீனியை விரும்பாதவங்க யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் சுண்டல், வேர்க்கடலை, முறுக்கு அப்படின்னு நம்ம நொறுக்கு தீனி பட்டியல் ரொம்ப நீளமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதோட ஷேப் மாறிடுச்சு. என்ன, பானிபூரி, பேல்பூரி, பாவ் பஜ், சிக்கன் பக்கோடா இப்படின்னு வேறு மாதிரி பட்டியல் போயிட்டுருக்கு. பீட்சா, பர்கர், சாண்ட்விச் இது மாதிரின்னு மேற்கத்திய உணவுகளும் இதில் போயிட்டுருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு கிடையாது. கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஃபுட் இதெல்லாம். இளம் வயதிலேயே இந்த ஃபுட்டுக்கு எல்லாருமே அடிக்ட். ஸோ அதை வாங்கி எல்லாருமே சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடும்போது என்ன ஆகுது, கொழுப்புக்கள் உடலில் அப்படியே தங்கிடுது. இது என்ன பண்ணுது, வெயிட் போட ஆரம்பிச்சிருது, உடல் பருமனை அதிகமாக்கிடுது. ஸோ அப்படி நம்ம உடம்புல தங்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்கள்லாம் என்ன பண்ணுது, இரத்த குழாயில் போய் படிஞ்சிருது. இது இரத்த அழுத்தத்தை அதிகரித்து ஃபைனலாக ஹார்ட் அட்டாக்கு வழி செஞ்சிருது. சரி, ஓகே. அப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் கொலஸ்ட்ரால் உடலுக்கு கெடுதல் கிடையாது. கொலஸ்ட்ராலை நல்ல கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், கெட்ட கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு 2 வகை இருக்குது. இப்போ நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு போய் லேபில் எடுத்தாலே 2 கொலஸ்ட்ராலோட ரிப்போர்ட்டுமே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிப்பது எது அப்படின்னா கல்லீரல். நாம் சாப்பிட்ற உணவில் இருந்தும் கொலஸ்ட்ரால் கிடைக்கிது. லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது கொழுப்பு, புரதம் ரெண்டும் சேர்ந்த மாலிக்யூல்ஸ். இவை தான் இரத்தத்தின் மூலமாக கொலஸ்ட்ராலை உடலின் எல்லா பகுதிக்கும் கொண்டு சேர்க்குது. அடர்த்தி மிகவும் குறைவாக உள்ளது எல்டிஎல் கொலஸ்ட்ரால். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இதய இரத்த குழாய்களின் உட்பகுதியில் ஒட்டும் தன்மையுடையது. இது கொஞ்சம் கெட்டது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அடர்த்தி அதிகம் இருக்கிறது. இது நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இது இரத்த குழாயில் உட்பகுதியில் ஒட்டாமல் புரதத்தோடு சேர்ந்து இரத்தத்தில் பயணிக்கும். ஸோ நாள் முழுக்க உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது இந்த நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ அது நல்லது செய்கிறதுனால அது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்க வேண்டும். எப்போதுமே அப்படி தானே, நல்லவைகளை அதிகமாகவும் கெட்டவைகளை கம்மியாகவும் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் கொலஸ்ட்ராலுக்கும். ஸோ இந்த நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம அதிகமாக வச்சுக்கணும். நொறுக்கு தீனிகளை குறைத்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது மூலமாக இந்த கொலஸ்ட்ரால் அளவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இப்போ ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கவும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையவும் நம்ம என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போ உடலில் உள்ள செல்கள், விட்டமின், ஹார்மோன் இதோட மாற்றத்தினால கொலஸ்ட்ராலில் முக்கிய பங்கு வைக்குது. உடலில் கொலஸ்ட்ராலின் காரணமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் இது மாதிரி நிறைவுற்ற கொழுப்பு கொண்ட எண்ணெயால் நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி செய்கிற அந்த பொருட்களை சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ராலோட அளவு என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது. இது நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவும் அதிகரிக்குது. ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறதுனால மாரடைப்பு, பக்கவாதம் இது எல்லாமே ஏற்படுது. மோசமான வாழ்க்கை முறையில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்க தொடங்குது. பிபி பிரச்சனை இருக்கிறவங்க உணவில் சிறப்பு கவனம் செலுத்தணும். இவங்க எல்லாருமே உணவில் ஆரோக்கியமான விஷயங்களை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை எடுத்துக்கிறது மூலமாக கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் தடுக்க முடியும். ஸோ ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா எது, நம்ம என்னென்ன எடுத்துக்கிறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். டோன்ட் வரி, இப்போ இந்த வீடியோவில் அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம். இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எல்லாருமே நம்ம கிராசரிஸில் ஆட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். இந்தியாவில் வெந்தயம் எல்லா வீட்லேயுமே சமையலில் தினமும் பயன்படுத்திகிட்ருக்கோம். வீட்டில் இயற்கையாகவே எல்டிஎல் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது நம்மளோட உணவில் சேர்க்கிற ஒரு சிறந்த மூலிகையாகவும் இந்த வெந்தயம் இருக்குது. இந்த விதைகளில் கரையக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்குது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். நம்ம ஏதாவது வெஜிடேரியன் கறி இல்லை நான்வெஜ் எது செஞ்சாலுமே மெத்தி தானாகவே சேர்க்கலாம். அதாவது இந்த வெந்தயத்தோட கீரையை தான் மெத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பருப்பையும் சேர்க்கலாம். அதாவது எப்படின்னாக்கா நைட்டு ஃபுல்லாக வெந்தயத்தை ஊற வச்சிடறோம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடித்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாமல் சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் சாப்பிட்டோன்னா அப்புறம் அது தானாகவே பழகிடும். ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால், சுகர் ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ எனக்கு வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதையும் சாப்பிடலாம். ஸோ எம்டி ஸ்டமக்கில் இதை சாப்பிடணும். எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். இந்த வெந்தயத்தை நம்ம வீட்டில் கூட ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பொருளில் மண்ணை நிரப்பி அதில் இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட் நாள் ஊற வச்சு மறுநாள் அதை தூவி விட்டோம்னா அது கீரையாக முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு 15 டேஸில் நல்லா ஓரளவு முளைய விட்டுரும். ஸோ அப்படி அந்த கீரைகளை பறித்து நம்ம எல்லா உணவுகள்லையும் சேர்த்துக்கலாம், சப்பாத்திக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளே வீட்டிலையே இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது இன்னுமே அதிகமான சக்தி வாய்ந்தது அந்த வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இதையும் சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்பவே குறையும். நெக்ஸ்ட்டு ஃபுட் நட்ஸ்கள் மற்றும் உலர்பழங்கள் ஆரோக்கியமான கொழுப்புக்கள், நார்சத்து மற்றும் புரதத்தின் நல்ல ஒரு மூலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சத்துக்கள் அனைத்துமே கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். இப்போ எல்டிஎல் கொழுப்பை கட்டுப்படுத்தல சில சிறந்த பருப்புகள் பாதாம், வாதுமை பருப்புகள், பிஸ்தா இதெல்லாமே எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஒரு நாளும் ஒரு கைப்பிடி அளவு இந்த நட்ஸையெல்லாம் நம்ம சாப்பிட்றத ஒரு கோலாக வச்சுக்கணும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு, அதை ஒரு கைப்பிடி சாப்பிட முடியல அப்படின்னா கூட பாதாமில் 3, வாதுமையில் 3, பிஸ்தா 3 எப்படி சேர்த்துட்டு அதை நம்ம சாப்பிடணும். இதை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ராலோட லெவலை குறைக்க முடியும். நெக்ஸ்ட் ஓட்ஸ். எந்த மருந்துமே இல்லாமல் இயற்கையாகவே உங்களோட கெட்ட கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த விரும்பினா ஓட்ஸ் ஒரு நல்ல வழி. ஓட்ஸ் பீட்டா குளுக்கனின் நல்ல மூலமாகும். இது ஒரு வகை கரையக்கூடிய நார்ச்சத்து. இது கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது. நீங்கள் ஓட்ஸின் பெரிய ரசிகராக இல்லைன்னா கூட அதை உங்கள் காலையில் ஸ்மூத்தி மாதிரி இல்லை பருப்பில் சேர்த்து ஏதோ ஒரு வேளை அதை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நம்ம ஓட்ஸை சாப்பிடும்போதும் அது நல்ல ஓட்ஸா அப்படின்னு பார்த்து வாங்கி சாப்பிடணும். சில மார்க்கெட்டில் உடனே கரையக்கூடியது அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் நல்ல ஓட்ஸாக பார்த்து அதை வாங்கி அதை நம்ம எந்த வேலை வேணாலும் கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஓட்ஸ் உப்புமா செஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு வழி நமக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அதையும் நம்ம சேர்த்துட்டு வரலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஓட்ஸையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ராலையும் குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கணும் அப்படின்னாலே இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே இதை சாப்பிட்ருப்போம். பூண்டில் அல்லிசின் என்ற கலவையோடு நிரம்பிய உணவுகளில் பூண்டு ஒரு பொருள். இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது. இயற்கையாகவே எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு நல்லா வேலை செய்கிற ஒரு ஃபுட் எது அப்படின்னா பூண்டு. இதை நம்ம வழக்கமாக டெய்லியே எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன வெஜிடேரியன் செஞ்சாலும் சரி, நான் வெஜிடேரியன் செஞ்சாலும் பூண்டை சேர்த்துப்போம். பருப்பாக இருந்தாலும் சூப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நம்ம பூண்டை சேர்த்து செய்வோம். ஸோ பூண்டு டைஜஷனுக்கு ஒரு சிறந்த உணவு. நம்ம ஏதாவது சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா கூட, இல்லை ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது, கேஸ் ட்ரபிள் பிரச்சனை அப்படி இருந்தால் கூட பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரியாகும். ஸோ அது சரியாகும்போது கொலஸ்ட்ரால் சரியாகாமல் இருக்குமா? கண்டிப்பாக கொலஸ்ட்ராலும் சரியாகும். அதனால் எல்லாருமே உணவில் பூண்டை சேர்த்துக்குங்க. பூண்டை நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் கலந்து சேர்க்கலை அப்படின்னா கூட இந்த பூண்டை பூண்டு பால் மாதிரி ரெடி பண்ணி நைட்டு குடிக்கலாம். இல்லையா பூண்டை லைட்டாக வானலில் வறுத்துட்டு தோலை உரிச்சிட்டு அப்படி சாப்பிட்லாம். ஸோ ஏதோ ஒரு வழியில் நம்ம டெய்லி பூண்டை நம்ம உணவில் எடுத்துக்கணும். அடுத்த பொருள் க்ரீன் டீ. வீட்டிலேயே இயற்கையாகவே கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த நம்ம முயற்சிக்கும் போது நம்மளோட தினசரி உணவில் சிறந்த இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது க்ரீன் டீயை சொல்லுவாங்க. இந்த டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ஒர்க் என்ன? கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறது தான் அதோட மெயின் ஒர்க். நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக க்ரீன் டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் டே ஃபுல்லாக குடிக்கக்கூடாது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 or 3 கப் குடிக்கலாம். ஸோ அப்படி குடிக்கும்போது அந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையுது. ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பழங்கள். பருவகால பழங்கள் உங்களோட கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்னாகும்? ஃப்ரூட்ஸில் எல்லாமே நார் சத்து, விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது? கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஆப்பிள், பனானா, பெர்ரி, சிட்ரஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸுமே நம்ம சாப்பிடலாம். ஸோ ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டாலே கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாது. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம
எவ்வளோ சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த சீசனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனாலும் நம்ம ஒரு அளவோடு சாப்பிட்ணும். இப்போ மாம்பழ சீசன் அப்படின்னா நம்ம மாம்பழத்தை 1 கிலோ மாம்பழத்தையும் ஒன்றா வாங்கி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சுகர் ஏறும், டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ எவ்வளோ சாப்பிட்ணுமோ அந்த அளவு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு தாவர எண்ணெய். அதிக கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த நம்ம வழக்கமான எண்ணெய்க்கு பதிலாக பிளான்ட் ஆயில் மாற்றிக்கலாம். இப்போ ஆலிவ் எண்ணெய், கடுகு எண்ணெய் இதெல்லாமே நம்ம ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆரோக்கியமான கொழுப்புகளோட ஒரு நல்ல ஆதாரம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த தாவர எண்ணெய்கள். இது வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் இயற்கையாகவே என்ன பண்ணும், கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்க ட்ரை பண்ணும். ஸோ நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக கொலஸ்ட்ராலோட அளவு குறையும். நெக்ஸ்ட்டு பிளாக் சாக்லேட். இப்போது டார்க் சாக்லேட் சாப்பிட யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதிக கொலஸ்ட்ரால் அளவை கையாள்பவங்களுக்கு இந்த டார்க் சாக்லேட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், அந்த டார்க் சாக்லேட்டில் புரதம், நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த 2 சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2 சத்து தானே கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க ரொம்பவே உதவி செய்யுது. ஸோ அப்போ இந்த 2 சத்தும் அதிகமாக எதில் இருக்குதுன்னா டார்க் சாக்லேட்டில் இருக்குது. நம்ம டார்க் சாக்லேட்டை வாங்கி சாப்பிடலாம். இதை பெருசாக சுகர் லெவலும் ரொம்ப இருக்காது. அதனால் அது பயப்பட தேவையில்லை. நம்ம ஒன்றும் 1 கிலோ வாங்கி சாப்பிட போகிறது, ஜஸ்ட் ஒரு பீஸ் அப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ அது சாப்பிடும்போது இந்த கொலஸ்ட்ரால் அளவு கண்டிப்பாக குறையும். நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் அதிகளவு கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துகிற மற்றொரு சிறந்த இந்திய உணவு. இப்போ கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி ஃபுட்டில் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா இல்லை பருப்பு சூப்பு ஏதோ ஒரு வழியில், இல்லை நம்ம பருப்பை வச்சு தயார் பண்ணக்கூடிய நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னாலே கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்பிள். ஆப்பிள் பல ஊட்டச்சத்துக்களோட வளமான ஒரு மூலம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் டாக்டரை விலக்கி வைக்குது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. என்னென்னா இது அதாவது ஆப்பிளை நம்ம ஒரு ஆப்பிளில் பாலிஃபினால்கள் மற்றும் 3-7 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இது உங்கள் உடலில் இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவை சாதகமாக பாதிக்குது. இப்போது 40 மெம்பர்ஸ் கிட்ட நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் ஒரு நாளைக்கு 2 ஆப்பிளை நம்ம சாப்பிட்றது மூலமாக மொத்த கொழுப்புமே, அதாவது மொத்த கொழுப்பு மற்றும் எல்டிஎலோட அளவு வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்லாம், இருந்தாலும் ஆப்பிளுக்கு இந்த ஒரு தனியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிளையும் எல்லாருமே சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு கத்தரிக்காய் இந்தியாவில் பொதுவாகவே பிரிஞ்சு அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பொருள். இது உணவு நார்சத்து நிறைந்த ஆதாரம். தோராயமாக 100 கிராம் கத்தரிக்காயில் 3 கிராம் நார்சத்து இருக்குது. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனில், அதாவது AHA அப்படின்னு சொல்கிற அவங்களோட ரிசர்ச் படி ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை மேம்படுத்துறதுக்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உணவுப் பொருளில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்ச்சத்துக்கள் வந்து கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாமல் பக்கவாதம், டயபெட்டிக்ஸ், உடல் பருமன், இதய நோய் இது எல்லா அபாயத்தில் இருந்தும் பீப்புள்ஸை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நார்சத்து அதிகம் இருக்கிறது இந்த கத்திரிக்காயையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொலஸ்ட்ரால் அளவை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பீன்ஸ். நார்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை அதிகரிக்கிறது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து நார்சத்து உள்ள ஃபுட் எதுனாக்கா பீன்ஸ். இது வந்து ஒரு சிறந்த வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும். கொலஸ்ட்ராலை குறைக்க பீன்ஸ் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரையக்கூடிய நார்சத்தில் சிறந்த நார்சத்து உள்ள வெஜிடபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அதிகளவு கரையக்கூடிய நார்சத்து தவிர கொண்டக்கடலை போன்ற சில பீன்ஸுகள் வந்து ஆக்சிஜனேற்றத்தில் நிறைந்திருக்குது. ஸோ இது சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அவகோடாஸ். வெண்ணெய் ஒரு பச்சை பழமாகும். இது ஓலிக் அமிலத்தில் நிறைந்திருக்கு. இந்த அமிலம் ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட் கொழுப்பு. இது நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் போது கெட்ட கொழுப்பை குறைக்குது. மேலும் இதை வந்து அவகோடாவை வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவகோடா பழத்தில் பீட்டா சிட்டோடெரால் மற்றும் நார்சத்து இருக்குது. இது உடலில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுது. எனவே இது ஒரு சிறந்த எல்டிஎல் கட்டுப்பாட்டு உணவு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நெக்ஸ்ட்டு சோயா. இப்போ எல்லாம் இந்தியாவில் அதிகம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் ஒன்று சோயாபீன்ஸ், சோயாபால், டோஃபு மற்றும் சோயா தயிர் போன்ற சோயா பொருட்கள்லாம் நம்மளோட கொழுப்பை குறைக்கிறதுக்கு சிறந்த உணவு. இப்போ 2019 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 6 வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு 25 கிராம் சோயா புரதத்தை உட்கொள்கிறவங்க தங்களோட எல்டிஎல் கொழுப்போட அளவை 4.76 மில்லிகிராம் டிஎல் குறைக்க முடியும்.
அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்டிஎல் அளவை 3லேருந்து 4% குறைக்க சோயா புரதத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நல்ல மற்றும் ஆரோக்கியமான உணவுடன் கூடுதலாக எல்டிஎல் கொழுப்பின் அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க உங்களோட தினசரி வழக்கத்தில் உடற்பயிற்சியையும் நம்ம சேர்த்து செய்யணும். ஸோ எந்த உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே டெய்லி எக்ஸசைஸ், டெய்லி 30 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம ½ அன் ஹவர் நம்ம உடம்புக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் உணவோடு சேர்த்து உடற்பயிற்சியும் சேரும்போது கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய இன்னும் எந்த வியாதிகள் இருந்தாலுமே அது எல்லாமே நம்மளை விட்டு தொலைதூரம் போயிடும். ஸோ எல்லாருமே இந்த உணவுகளையும் உடற்பயிற்சியையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.